இன்றைக்கி நம்ம கதைப்போமா சேனலில் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். இதை எழுதியிருக்கிறவர் சுபா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பரமேஸ்வரனின் வக்கீல் அலுவலகம், அவருடைய பிரத்யோக அறை, மிக செல்வாக்குள்ள வாடிக்கையாளர்கள் அமர்வதற்காகவே போடப்பட்ட உயர்தர குஷன் நாற்காலிகள். மல்லையா என்பவரும் கிருஷ்ணதாஸ் அவருடைய பார்ட்னராகவும் நடத்தி கொண்டிருந்த மல்லையா லெதர் கம்பெனி நினைவிருக்கிறதா என்றான் சந்திரமோகன். பரமேஸ்வரின் முகத்தில் ஒரு நிழல் ஓடியது. நினைவிருக்கிறது. இப்போது யாருக்கு சொந்தம்? மல்லையா இறந்த பிறகு அவர் குடும்பத்தினரிடம் கொடுத்தாயிற்று. அவர் அங்கு இருந்ததால் அந்த தொழிற்சாலையில் அவர் குடும்பத்தினருக்கும் ஆர்வமில்லை. பங்கு பிரித்து கொடுத்த பின்பு இப்போது முழுக்க முழுக்க கிருஷ்ணதாஸிற்கு தான் சொந்தமாக இருக்கிறது. அந்த கம்பெனிக்கு நீங்கள் தானே லீகல் அட்வைசர்? ஆமாம். கம்பெனி பர்சனல் மேனேஜரையும் கூப்பிட்டு கேளுங்கள். இங்கு இப்போது இருக்கும் அத்தனை தொழிலாளர்களின் பெயர் மற்றும் 5 வருடத்திற்கு முன்னால் ரங்கசாமி என்ற ஒரு சீனியர் தொழிலாளி தொழிற்சாலை விபத்தில் மாட்டி இறந்தாரே, அந்த நாளில் தொழிற்சாலை வேலை செய்து அப்புறம் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளின் பெயர் இரண்டையும் சேகரிங்கள். சேகரித்து மல்லையா லெதர் ஒர்க் கம்பெனி அத்தனை பங்குகளையும் அந்த தொழிலாளர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்து தொழிற்சாலை அவர்கள் அத்தனை பேருக்கும் கூட்டமாக வழங்கப் போகிறார் கிருஷ்ணதாஸ். அதற்கான பத்திரம் தான் நான் இப்போது எழுதப் போகிறேன். உனக்கென்ன பைத்தியமா? கிருஷ்ணதாஸ் ஒரு நாளும் இதற்கு சம்மதிக்க மாட்டார். பத்திரம் எழுதப் போவது நாம். எப்படி சம்மதிக்க வைப்பது என்று எனக்கு தெரியும். நான் சொன்னதை மட்டும் பத்திரத்தில் எழுதுங்கள். மறக்காமல். கிருஷ்ணதாஸ் இதையெல்லாம் சுய நினைவோடும் சொந்த புத்தியோடும் எந்த வற்புதலும் இல்லாமல் எழுதி கொடுத்ததாக வாசகம் வேண்டும். பத்திரம் மறுபடியும் மாற்ற முடியாதபடி, அதாவது ரிவோக்கபிள் என்று சொல்வார்களே, அந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். நீ போகாத ஊருக்கு வழி தேடுகிறாய். கிருஷ்ணதாஸ் உயிரே போனால் கூட இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடவே மாட்டார். உயிரே போனால் கூடவா? சந்திரமோகன் உயிரை அழுத்தி கேட்டான். பரமேஸ்வரின் பார்வை தடுமாறியது. அவர் உயிரை பற்றி அப்புறம் கவலைப்படுவோம், முதலில் அபிதாவை பற்றி நாம் கவலைப்படுவோம் என்று அவன் அடுத்து சொன்னதும் பரமேஸ்வர் பத்திரம் தயாரிப்பதற்காக சட்ட புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டார். கிருஷ்ணதாஸின் பிரத்யோக நம்பருக்கு பரமேஸ்வர் ஃபோன் செய்தார். நான் பரமேஸ்வரன் பேசுகிறேன். புது குழப்பம் ஒன்று வந்துவிட்டது. மறுமுனையில், என்ன? சந்திரமோகன் என்னை பற்றி கேசட் மட்டும்தான் வைத்திருக்கிறான் என்று நினைத்தேன். அஸ்வின் வேறு ஒரு பெண்ணுடன் இருக்கும் கேசட்டை கூட வைத்திருக்கிறான். அதையும் அவனிடமிருந்து வாங்க வேண்டியிருக்கிறது. பேரம் பேசி முடித்துவிட்டேன். 2 லட்சம் கேட்கிறான். பரமேஸ்வரின் குரல் சற்று தளர்ந்தது. வாட் நான்சென்ஸ்! கிருஷ்ணதாஸ் குறைத்தான். தயவு செய்து அஸ்வினிடம் உடனே பணத்தை கொடுத்து அனுப்புங்கள். பரமேஸ்வர் குரலை ரகசியமாக்கி கொண்டான். கேசட் நம் கைக்கு வந்ததும் இந்த பயலை என்ன செய்வது என்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். 2 லட்சமா? கிருஷ்ணதாஸின் நெற்றில் சுருங்கியது. ஆமாம், 2 லட்சம்தான். அஸ்வினை அனுப்புங்கள். கிருஷ்ணதாஸ் ரிசீவரை வைத்தான். பரமேஸ்வர் போனை வைத்தார். முகம் கடுகடுவென இருந்தது. அபிதாவின் உயிரை காட்டி நீ இன்னும் என்னென்ன காரியம் சாதித்து கொள்ளப் போகிறாய்? சந்திரமோகன் புன்னகைத்தான். உங்களிடம் ரிவால்வர் இருக்கிறது என்று சொன்னீர்களே. ரிவால்வரா? எதற்கு? பரமேஸ்வரன் முகம் திடுக்கலாய் சிவந்து போனது. அஸ்வின் வரும்போது ஒரு விளையாட்டு காட்ட. ஐ எம் சாரி, உன் விளையாட்டுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. ரிவால்வரை எல்லாம் உன்னிடம் கொடுக்க முடியாது. கிரிமினல் லாயர் என்றால் இதையெல்லாம் யோசிப்பார்கள் என்று நீ நினைக்கவில்லையா? என்னிடம் இருக்கும் ரிவால்வர் உங்களுடையதா என்று கேட்பதற்காகத்தான் இந்த கேள்வி கேட்டேன். என்ன பிதட்டுகிறாய்? என் ரிவால்வரை நீ எடுத்து விட்டாயா? நோ. சந்திரமோகன் தன் பையில் இருந்து ரிவால்வரை எடுத்து வெளியே அவர் மேஜை மீது வைத்தான். பரமேஸ்வரின் விழிகள் விரிந்தன. இது என்னுடையது போலவே இருக்கிறது. எதற்கும் சீரியல் நம்பரை செக் பண்ணிவிடுங்கள். இன்னும் தோட்டாக்கள் போடவில்லை. பரமேஸ்வர் பயந்து ரிவால்வரை எடுத்தார். அவனுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை படம் எடுக்க முடிகிறது. காருக்குள் நுழைந்து ஸ்டிக்கர் ஒட்ட முடிகிறது. புத்திசாலி என்று நினைத்த மகளை கடத்த முடிகிறது. இவனால் அவருடைய ரிவால்வரை ஏன் எடுத்திருக்க முடியாது என்ற அச்சத்திலேயே ரிவால்வரை வேகமாக எடுத்தான். பிடித்து பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டான். இது என்னுடையதில்லை என்று மேஜை மீதை திருப்பி வைத்தான். சந்திரமோகன் தோட்டாக்களை நிரப்பினான். பரமேஸ்வர் அவனை அச்சத்துடன் பார்த்தான். என்ன செய்ய போகிறாய்? சந்திரமோகன் சிரித்தான். எந்த உயிருக்கும் என்னால் ஆபத்து வராது என்று முன்போல் என்னால் இப்போது உத்தரவாதம் தர முடியாது. என் பேச்சை கேட்கும் வரை நான் சாதுவாயிருப்பேன் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் என்று தன் இடுப்பில் சுருகி கொண்டான். ஒருவேளை அஸ்வின் ஆயுதம் ஏதாவது கொண்டு வந்தால்?
நான் முட்டாளாகி விடக்கூடாது என்று இந்த முன்னெச்சரிக்கை. அஸ்வினை எதுவும் செய்து விடாதே. செய்ய மாட்டேன். ஆனால் அவனை ஒத்துழைக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒருவேளை அவன் முரண்டு பிடித்து தகராறு செய்து நான் தாக்க வேண்டி வந்தாலும் இந்த துப்பாக்கி உங்களுக்கு எதிராளியாக மாறிவிடும். என்ன வளர்ற? த கிரேட் கிரிமினல் லாயராக இருந்தாலும் நீங்களும் சாதாரண மனிதர்தான், சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் தான் என்று நிரூபித்து விட்டீர்கள். துப்பாக்கி உங்களுடையதா என்று பார்க்கையில் கையில் எடுத்தீர்களே, அப்பொழுது உங்கள் கைரேகை பதிந்து விட்டது. அதற்கப்புறம் நீ எடுத்த போது உன் கைரேகையும் பதிந்து விட்டது நண்பா. ஆனால் என் சரும நிறத்திலேயே சுருக்கங்கள் இல்லாத ஒரு மெடிக்கல் கிளவுஸை நான் அணிந்திருப்பதை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்களே லாயர். ராஸ்கல்! நாற்காலியிலிருந்து பரமேஸ்வர் பாதி எழுந்து விட்டார். அப்புறம் ஓய்ந்து உட்கார்ந்தார். அவரை அவனே சுட்டுவிட்டு தற்கொலை செய்தாலும் துப்பாக்கியில் விசையில் அவர் கைரேகை பதிந்திருப்பது அது போதும். அரைக்கதவை தட்டிவிட்டு திறந்தான் அஸ்வின். உள்ளே வா என்றான் பரமேஸ்வர். அஸ்வின் சந்திரமோகனை சந்தேகமாக பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். அந்த அறையில் கண்ணாடி தடுப்புகள் எல்லாவற்றையும் மறைத்து திரைகள் தொங்கின. அஸ்வினி இறுகிய முகத்துடன் மேஜை அருகே நோங்கினான். முன்பிருந்த கூர்மையும் உங்களிடம் இல்லை என்று அப்பாவுக்கு வருத்தம் என்றார். காரியங்களை சொதப்புகிறீர்கள், கண்டவனிடமெல்லாம் கை கட்டி உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே 4-5 கட்டுகளை மேஜை மீது தூக்கி எறிந்தான். இது 2 லட்சம் உள்ளது. அந்த கேசட்டை நான் பார்க்க வேண்டும். கேசட்டை பார்க்கும் முன் இதை பார். சந்திரமோகன் கையில் திடுக்கென்று முளைத்த ரிவால்வரை பார்த்து அஸ்வின் திகைத்தான். உன் கையை கழுத்து பின்னால் சுவர்த்து கட்டி முதலில் நாற்காலியில் உட்காரு. அஸ்வினி கண்களில் கோபம். உட்காராவிட்டால் என்ன செய்வாய்? வக்கீல் சார், இவன் ஒத்துழைக்க மறுத்தால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். தெரியும். அஸ்வின் உட்காரத்தானே சொல்கிறான். உட்கார்ந்து விட என்று பரமேஸ்வரன் பதறினான். துப்பாக்கியின் பதிந்திருப்பது அவர் கைரேகையாயிற்றே. அஸ்வின் அமர்ந்ததும் புறங்கையை அவன் கன்னத்தில் வீசினாய் சந்திரமோகன். சொன்னால் உடனே கேள் என்றான் ஆக்ரோஷமாக. வக்கீல் சார், இவன் அசையாதபடி நாற்காலியோடு கட்டி போட வேண்டியிருக்கு, உங்கள் பொறுப்பு என்று நைலான் கயிறை அவனிடம் போட்டான். பரமேஸ்வர் சற்றே யோசித்துவிட்டு வேறு வழியின்றி அந்த கயிறை எடுத்தான். இதற்கெல்லாம் என் அப்பாவிடம் என்று அஸ்வினி ஆரம்பித்ததும் அவன் நெற்றி போட்டில் துப்பாக்கி வட்டத்தை பொருத்தினான் சந்திரமோகன். இதோ பார், ஏற்கனவே உன் அப்பாவை சாட்சி சொன்னவர். அதை உண்மையாக்குவதற்கு நான் இப்போது கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் என்பதுதான் உண்மை. தயவு செய்து என்னை ஆக்ரோஷப்படுத்தாதே. ஆமாம் அஸ்வின். பரமேஸ்வரும் பதறினான். சந்திரமோகன் சொல்கிறபடி தயவு செய்து ஒத்துழை. அஸ்வின் அவரை நம்ப முடியாமல் பார்த்தான். பரமேஸ்வர் அவனை நாற்காலியோட கட்டி போட ஆரம்பிக்க அஸ்வினின் கையில் இருந்த ஒரு கத்தியை இடுப்பு பொட்டலத்தை கலன்றின சந்திரமோகன். பரமேஸ்வர் கட்டி போட்டு முடித்ததும் ரிவால்வரை அவன் நெற்றி போட்டியிலிருந்து எடுக்காமலேயே, இப்போது நான் சொல்வது போல் உன் அப்பாவிடம் பேசு என்று தொலைபேசியை எடுத்து எண்களை தட்டினான். பரமேஸ்வரம் நீட்டினான். முதலில் நீங்கள் பேசுங்கள். மறுமுனையில் கிருஷ்ணதாஸ் குரல் வந்ததும் பரமேஸ்வர் எச்சிலை கூட்டி விழுங்கினான். நீங்கள் உடனே இங்கு வர வேண்டி இருக்கிறது என்றான். எதற்கு? அஸ்வினை மீட்டு போவதற்காக. என்ன உளறுகிறாய்? கிருஷ்ணதாஸ், தயவு செய்து கோவப்படாதீர்கள். சந்திரமோகன் நம்மை விட சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அஸ்வினின் உயிருக்கே இப்போது ஆபத்து. அவனை துப்பாக்கி முனையில் மடக்கி வைத்திருக்கிறான். உங்களிடமிருந்து சில ஆட்டோகிராஃப் வாங்கிய பின்புதான் விடுவிப்பானாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இந்தாங்கள், நீங்களே அஸ்வினியிடம் பேசுங்கள். அப்பா, அஸ்வின் என்ன ஆச்சு? பரமேஸ்வர் என்னை அசைய விடாமல் நாற்காலியோட கட்டி போட்டிருக்கிறான். சந்திரமோகன் என் நெற்றியில் ஒரு துப்பாக்கியை பதித்திருக்கிறான். நீங்கள் நேரில் வருவதை தவிர வேறு வழி இல்லை. சந்திரமோகனிடம் போனை கொடு என்றான் கிருஷ்ணதாஸ் கோபமாக. சந்திரமோகன் கைக்கு ரிசீவர் மாறியது. சந்திரமோகன், நீ உன் உயிருடன் விளையாடுகிறாய் என்று கிருஷ்ணதாஸ் உருமினான். நீங்கள் விளையாடாத விளையாட்டா? எத்தனை உயிர்களுடன் விளையாடுகிறீர்கள். இப்போது நான் விளையாடுவது ஒரே ஒரு உயிருடன் மட்டும்தான். உன்னை என்ன செய்ய போகிறேன் பார். உங்கள் கோபத்தை நேரில் வந்து காட்டுங்கள் என்று ரிசீவரை வைத்து விட்டான் சந்திரமோகன். கிருஷ்ணதாஸ் வந்து அவரோட மகனான அஸ்வினை மீட்டு கொண்டு போவாரா, இல்லை சந்திரமோகன் சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத இனிவரும் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.